வணக்கம். ஒரு ஜனநாயகத்தோட உண்மையான ஆன்மா எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய நகரங்களோட வெளிச்சத்திலயா? இல்ல, அது கிராமங்களோட மண்ணுல தான் இருக்கு. ஒரு தொகுதியோட தீர்ப்புங்கிறது வெறும் கூட்டல் கழிதல் கணக்கு கிடையாது. அது மக்களோட கனவு, அவங்களோட வழி, அவங்களோட கண்ணியத்துக்கான ஒரு தேடல். இன்னைக்கு நாம உசிலம்பட்டிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியோட இதயத்துக்குள்ள டேட்டாவோட கைய பிடிச்சுக்கிட்டு போக போறோம். இது வெறும் தேர்தல் கணிப்பு இல்ல, இது ஒரு சமூகத்தோட அரசியல், பொருளாதாரத்தை நாம செய்ய போற ஒரு தடயவியல் ஆய்வு. தமிழ்நாட்டோட மேப்ல பார்த்தா உசிலம்பட்டி ஒரு சின்ன புள்ளி தான். ஆனா அதோட கதை நம்ம இந்தியாவோட பல கிராமங்களோட கதை. இது ஒரு வானம் பார்த்த பூமி. இங்க வாழ்க்கை மழைய நம்பிதான் இருக்கு. விவசாயங்கிறது வெறும் தொழில் இல்ல, அது அவங்களோட அடையாளம், அவங்களோட பாரம்பரியம். ஆனா இன்னைக்கு அந்த அடையாளமே ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கு. இந்த உண்மையை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் மக்களோட வாக்குகள் ஏன் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி போகுதுங்கிற ஆணிவேரை நம்மால கண்டுபிடிக்க முடியும். இந்த மக்களோட வாழ்க்கைய வெறும் 3 வார்த்தையில சொல்லிடலாம். முதல் வார்த்தை தண்ணீர். இங்க தண்ணீர்னா குழாயில வர்ற ஒரு பொருள் கிடையாது, அது உயிர். அதுதான் அரசியல். இன்னைக்கு 23 குக்கிராமங்கள் குடிக்கிற தண்ணிக்காக போராடிட்டு இருக்கு. பல தலைமுறையா ஒரு கனவா இருக்கிற 58 கிராம கால்வாய் திட்டம் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு வாக்குறுதியா வருது, அப்புறம் காத்தோட காத்தா போயிடுது. இந்த தாகம்தான் இங்க நடக்கிற ஒவ்வொரு அரசியல் உரையாடலையும் தீர்மானிக்குது. ரெண்டாவது வார்த்தை வேலை. யோசிச்சு பாருங்க, விவசாயம் கை கொடுக்கும்போது அங்க இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? உசிலம்பட்டியில பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது, நிரந்தரமான வேலைவாய்ப்புகளும் இல்ல. இதோட விளைவு இடம்பெயர்வு. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பையன் தன்னோட நிலத்தை, சொந்த பந்தத்தை விட்டுட்டு திருப்பூருக்கோ சென்னைக்கோ வேலை தேடி போறான். இது வெறும் எக்கனாமிக்ஸ் டேட்டா இல்ல, இது பிரிவோட வலி. இது ஒவ்வொரு வீட்லயும் கேக்குற ஒரு பெருமூச்சு. மூணாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, கண்ணியம். தண்ணியும் வேலையும் இல்லாதப்போ ஒரு மனுஷனோட கண்ணியம் என்ன ஆகும்? அது சிதைஞ்சு போகுது. கடனாளியான விவசாயி தன் சுயமரியாதையை இழக்கிறான். படிச்ச இளைஞன் தகுதிக்கேத்த வேலை இல்லாம துவண்டு போறான். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமா வாழறதுக்கான உரிமையை கொடுத்திருக்கு. அந்த கண்ணியம்னா என்ன? அரசாங்கத்தோட சலுகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல, தன்னோட உழைப்புல தன் சொந்த கால்ல நிக்கிறது. மக்கள் கேட்கறது இலவசங்களை இல்ல, அந்த வாய்ப்பதான். ஷேட், இப்போ நாம எண்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மண்ணோட யதார்த்தத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு. வாங்க உசிலம்பட்டியோட ஆன்மாவை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த தொகுதியில 82% மக்கள் கிராமப்புறத்துல வாழறாங்க. இது ஒரு முக்கியமான புள்ளி விவரம். இது வெறும் நம்பர் இல்ல, இதோட அர்த்தம் என்னன்னா இங்க அரசியல் விவசாயத்தை சுத்தி தான் நடக்கும். விவசாயிகளோட கவலை தான் இங்க முதல் கவலை. சிட்டியோட பிரச்சனைகள் வேற, ஆனா உசிலம்பட்டியோட தலைவியை தீர்மானிக்கிறது இந்த 82% மக்கள் தான். அவங்களோட நம்பிக்கையை ஜெயிக்காம இங்க யாரும் ஜெயிக்க முடியாது. இந்த காரணிகள் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் தனித்தனி பிரச்சனை கிடையாது, இது ஒரு நச்சு சுழற்சி. மழை பெய்யல, அதனால விவசாயம் பாதிக்குது. தொழிற்சாலைகள் இல்ல, அதனால இளைஞர்கள் வெளியூருக்கு போறாங்க. ரோடு சரியில்லாததால விளைஞ்ச கொஞ்ச பொருளையும் சரியா மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியல. இது ஒரு சங்கிலி மாதிரி. ஒரு கண்ணியை மட்டும் சரி செஞ்சா பத்தாது, இதுக்கு ஒரு முழுமையான பார்வை தேவை. இப்போ மக்களோட கதையிலிருந்து எங்கள் சொல்ற கதைக்கு வருவோம். மக்களோட உணர்வுகளை தேர்தல் முடிவுகள் எப்படி காட்டுது? எண்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. அது மக்களோட கோவத்தை, நம்பிக்கைய, மாற்றத்துக்கான ஏக்கத்தை அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டும். 2016ல பாத்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட 53% ஓட்டு வாங்கி ரொம்ப சுலபமா ஜெயிச்சாங்க. ஆனா 2021ல களம் மொத்தமா மாறிடுச்சு. அதிமுகவோட வாக்கு வாங்கி 33.5% குறைஞ்சிடுச்சு. திமுக 30% வாக்கு வாங்கினாங்க. ஆனா இங்க உண்மையான கேம் சேஞ்சர் யாருன்னா அமமுக தான். அவங்க வாக்குகளை பிரிச்சதால அதிமுகவோட வெற்றி வித்தியாசம் வெறும் 7500 ஓட்டுகளா குறைஞ்சு போச்சு. இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தோட அறிகுறி. இந்த எண்ணை நல்லா பாருங்க, 55,491. இதுதான் 2021ல அமமுக வாங்கின ஓட்டுகள். இந்த 55,491 ஓட்டுகளும் ஒரு எதிர்ப்போட்டு. இது ஏதோ கட்சி பிளவனால மட்டும் வந்ததில்ல. இது தண்ணிக்காகவும் வேலைக்காகவும் ஏங்கி ஒரு கண்ணியமான வாழ்க்கைய தேடுற மக்களோட குரல். இப்போ இருக்கிற ஆட்சியாளர் மேல இருக்கிற அதிருப்தியோட வெளிப்பாடு. அதனால உசிலம்பட்டியோட எதிர்கால அரசியல் இந்த 55,000 மக்களோட நம்பிக்கையை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கையில தான் இருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. 26% மக்கள் ஓட்டு போடல, அதாவது 4ல் ஒருத்தர். அவங்க யாரு? அரசியல் மேல நம்பிக்கை இழந்தவங்களா, இல்ல வேலைக்காக வெளியூர் போயிட்டு திரும்ப வர முடியாதவங்களா? இந்த அமைதியா இருக்கிற 26% ஒரு பெரிய சக்திதான்.
அவங்களோட மௌனத்தை உடைச்சு வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வர்றது யாரு? ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பொது உரையாடல்ல பங்கெடுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட உரிமையும் கடமையும் கூட. அந்த உரையாடலோட ஒரு முக்கியமான வடிவம் தான் ஓட்டு. அதை நம்ம பொறுப்பா பயன்படுத்தணும். சரி, இப்போ நாம என்ன நடந்ததுங்கிற கேள்வியிலிருந்து ஏன் நடந்ததுங்கிற கேள்விக்கு வருவோம். மக்களோட இந்த அமைதியின்மைக்கு காரணம் என்ன? அவங்களோட கோபத்தோட ஆணிவேர் எங்க இருக்கு? இந்த கேள்விகளுக்கான பதில்ல தான் உண்மையான வளர்ச்சிக்கான பாதையே இருக்கு. இதோ பாருங்க, மக்களோட கோபத்துக்கான காரணங்கள். இது வெறும் புகார் பட்டியல் இல்ல, இது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோட கல்லறைன்னு கூட சொல்லலாம். 58 கிராம கால்வாய், மகளிர் கல்லூரி, கிராமப்புற சாலைகள், இதெல்லாம் வெறும் திட்டங்கள் இல்ல, இதெல்லாம் மக்களோட கனவுகள். இந்த கனவுகள் உடையும் போது அது வெறும் நிர்வாக தோல்வி கிடையாது, அது மக்கள் வெச்ச நம்பிக்கைக்கு செய்யற துரோகம். இந்த அதிருப்தி தான் அந்த 55,000 வாக்குகளா வெடிச்சிருக்கு. இது நம்மள ஒரு முக்கியமான யோசனைக்கு கூட்டிட்டு போகுது. நலத்திட்ட சோர்வு, தற்காலிக நிவாரணமோ பண உதவியோ ஒரு நிரந்தர தீர்வா இருக்கவே முடியாது. மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாத வரைக்கும் இந்த நலத்திட்டங்கள் ஒரு சுமையாதான் தெரியும். மக்கள் கேக்குறது பிச்சை இல்ல, அவங்க வாழ்க்கைய அவங்களே மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேக்குறாங்க. ஒரு அரசாங்கத்தோட வெற்றி எத்தனை பேருக்கு நலத்திட்டங்களை கொடுக்குதுங்கிறதுல இல்ல, எத்தனை பேரை அந்த திட்டங்களே தேவைப்படாத ஒரு நிலைக்கு உயர்த்துதுங்கிறதுல தான் இருக்கு. பிரச்சனைகளை பத்தி பேசுனது போதும், இனி தீர்வுகளை பத்தி பேசுவோம். மக்களோட கோபத்தை ஒரு நேர்மறையான மாற்றத்துக்கான சக்தியா எப்படி மாத்துறது? இதோ டேட்டாவை அடிப்படையா வச்சு உருவாக்குன ஒரு தெளிவான நிர்வாக திட்டம். இது வெறும் தேர்தல் அறிக்கை இல்ல, இது ஒரு ஆளுகைக்கான வரைபடம். இங்க பாருங்க, மக்களோட ஒவ்வொரு குறைக்கும் ஒரு தெளிவான நிதி ஒதுக்கீட்டோட ஒரு தீர்வு இருக்கு. 58 கிராமங்களுக்கு தண்ணியா? அதுக்கு 75 கோடி ரூபாய் திட்டம். அதனால 16,500 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். இளைஞர்களுக்கு வேலையா? அதுக்கு வேளாண் தொழிற்சாலைகளும் திறன் மேம்பாட்டு மையங்களும். பெண்களுக்கு கல்வியா? அதுக்கு 15 கோடியில மகளிர் கல்லூரி. இது வெற்று வாக்குறுதி இல்ல, இது செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டம். இதுதான் நம்பிக்கைய விதைக்கிற அரசியல். ஒரு வெற்றிகரமான பிரச்சாரத்துக்கு ஒரு தெளிவான வியூகம் வேணும். இத நாங்க சதுர்முக கோட்பாடுன்னு சொல்றோம். சிவனா இப்போ இருக்கிற ஆட்சியோட தோல்விகளை ஆக்ரோஷமா அம்பலப்படுத்தணும். விஷ்ணுவா நிலையான நம்பகமான நிர்வாகத்தை உறுதி செய்யணும். பிரம்மாவா புது புது ஆக்கப்பூர்வமான திட்டங்களை உருவாக்கணும். துர்கையா விவசாயிகளையும் மக்களையும் பாதுகாக்கணும். இந்த 4 முகமும் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு முழுமையான வெற்றியை அடைய முடியும். டேட்டாவோட அடிப்படையில இப்ப இருக்கிற மற்றும் சவாலா இருக்கிற வேட்பாளர்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப இருக்கிற எம்எல்ஏவோட ரீடெய்னபிலிட்டி, அதாவது மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. அதே சமயம் சவாலாளரோட டிக்கெட் வின்னிங் இண்டெக்ஸ், அதாவது தேர்தல்ல நிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது யாரையும் தனிப்பட்ட முறையில விமர்சிக்கிறதுக்கு இல்ல, இது மக்களோட உணர்வுகளையும் கல யதார்த்தத்தையும் வச்சு செய்யற ஒரு மதிப்பீடு. எண்கள் ஒரு தெளிவான கதைய சொல்லுது. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், தலைமை பண்புங்கிறது ஒரு பதவி இல்ல, அது ஒரு பொறுப்பு. மக்களோட தீர்ப்பை வாங்குறதுங்கிறது அவங்களோட நம்பிக்கையை சுமக்கிற ஒரு பெரிய கடமை. அந்த பாதை டேட்டாவை புரிஞ்சுக்கிறதுலயும் மக்களோட வலிய உணர்றதுலயும் இருந்துதான் தொடங்குது. அப்போ வெற்றிக்கான வியூகம் ரொம்ப தெளிவா இருக்கு. 2021ல அமமுகவுக்கு ஓட்டு போட்ட அந்த 26% மக்களோட நம்பிக்கையை ஜெயிக்கிறது தான் நேரடியான பாதை. அவங்களோட கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பகமான மாற்று வழியை காட்டணும். இந்த மக்களை அணுகும்போது நம்ம இந்தியாவோட டிபி சட்டத்தின்படி அவங்களோட தனிப்பட்ட தகவல்களோட தனியுரிமை மதிக்கப்படணும். இது சட்ட ஆலோசனை இல்ல, ஆனா ஒரு தலைவருக்கும் மக்களுக்கும் நடுவுல நம்பிக்கையை கட்டுறதுக்கான முதல் படி. உண்மையான உறவு மரியாதையிலிருந்து தான் தொடங்கும். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் போதுமா, இல்ல ஒரு தலைவர் தொடர்ச்சியான சேவையாலையும் நிறைவேற்றின வாக்குறுதிகளாலையும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கணுமா? உண்மையான வெற்றி தேர்தல் அன்னைக்கு முடியறதில்ல, அது அடுத்த 5 வருஷத்துல மக்களோட வாழ்க்கையில நீங்க கொண்டு வர மாற்றத்துல இருந்து தான் தொடங்குது. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலையும் அல்லது 08042041602 என்ற எண்ணிலையோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.